இந்தாங்கம்மா. எத்தனை தடவை என்ன சொன்னாலும் அவ திருந்தவே மாட்டா. அதிக பிரசங்கித்தானோ, எல்லாத்திலயும் ஆர்வ கோளாறு, மனசுல பெரிய புரட்சி பொண்ணுன்னு நினைப்பு. ஒடுங்கி ஒடுங்கி ஒரு இடத்துல இருக்காளா? எங்கேயாவது போக வேண்டியது, ஏதாவது ஆக வேண்டியது. எவன் கிட்ட வம்பிழுத்தாலோ எவன் என்ன பண்ணானுமா? தமிழுக்கு என்னமாச்சு? காணோம்னு சொல்றாங்க. ஆமா, காணோம். அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? தெரு தெருவா ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுவோமா? இவ்வளவு பெரிய சென்னையில அவளை நம்ம எங்க போய் தேடுறது? எல்லாம் நீங்க குடுக்கிற தைரியம் தான். மீனா, நம்ம வீட்டு மருமக காணாம போயிருக்கா. பதறாம இப்ப கூட அவளை திட்டிட்டு இருக்க. திட்டாம என்னங்க பண்ண சொல்றீங்க? நாம ஒரு பிசினஸ் குடும்பம், நமக்கு எத்தனை எதிரிங்க இருப்பாங்க. அதெல்லாம் அவளுக்கு நல்லா தெரிஞ்சாலோ எல்லார்கிட்டே போயிட்டு சவால் விட்டு சவடால் பேச வேண்டியது. அதான் இப்படி ஏதோ நடந்திருக்கு. எப்பவும் அவளை சுத்தி பாதுகாப்புக்கு செக்யூரிட்டிக்கு ஆளை போட்டு சுத்த முடியுமா? மீனா, பிளீஸ், நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். மேலும் என்ன நோகடிக்காத. பிரகாஷ், அம்மா வா, நம்ம போய் தேடி பார்த்துட்டு வருவோம். நமக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் விசாரிச்சு பார்க்கலாம். சேது, கேடி, ஜனமா ஜனமா, நீங்களும் போய் தேடுங்க. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள தமிழை பத்தின தகவல் நமக்கு தெரிஞ்சாகணும். ஜனமா, தமிழ் சிஸ்டர் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. அவங்களுக்கு தப்பா எதுவும் நடக்காது ஜனமா. நீங்க தைரியமா இருங்க. வாங்க ப்ரோ. கடவுளே, எப்படியாவது தமிழை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பா. கடவுளே.